வாயில் போட்ட உடனே கரைஞ்சி போகிற மாதிரி சாஃப்டாக குலாப் ஜாமுன் வரணுன்னா இந்த டிப்ஸோட ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபீஸ் அண்ட் vlogs. இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்களா? அப்போ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் எல்லாம் இருக்கும். இனி லேட் பண்ணாமல் இந்த ஜூஸி குலாப் ஜாமுனை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அது கூட இன்ஸ்டன்ட் ப்ரீமிக்ஸை யூஸ் பண்ணி நான் இங்கே வந்து பண்ணுறேங்க. நீங்கள் எந்த பிராண்டானாலும் எடுத்துக்கோங்க. நான் எடுத்துகிட்ட இந்த குலாப் ஜாமுன் ப்ரீமிக்ஸ் வந்து 2 பேக்கெட்டுங்க. ஒரு பேக்கெட் 175 கிராம்ஸு. இது வந்து கப்பால் மெஷர் பண்ணால் எனக்கு 3 கப் அளவுக்கு இந்த குலாப் ஜாமுன் ப்ரீமிக்ஸ் வந்தது. இதெல்லாம் ஒரு கிண்ணத்தில் ஆட் பண்ணிவிட்டு இதிலேயே கொதிக்க வச்சு நல்லா வார்மாக இருக்கிற பாலை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. ஒரே வாட்டி சேர்க்காம இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு விஸ்கால் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கையாலேயே ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதிலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா ஆயிலை சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டான பகுதிக்கு வர வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு பக்கத்தில் இருக்கட்டும்ங்க. இது ஆறி போகாமல் மேலே ஒரு ஈரமாக இருக்கிற கிளாத்தை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுங்க. இதுக்குள்ளேயே இந்த குலாப்ஜாம் போடுறதுக்கு சுகர் சிரப்பை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுதுன்னு காமிக்கிறேன். இதுக்காக ஒரு 5 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. 3 கப்பு குலாப் ஜாமுன் ப்ரீமிக்ஸ்க்கு 5 கப்பு கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டா 6 கப் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே 5 கப் அளவுக்கு சுகரை சேர்த்துட்டு அதுலேயே 5 கப் அளவுக்கு தண்ணியை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சர்க்கரை எல்லாம் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரைஞ்ச பிறகு இதுலேயே ஒரு 2-3 ஏலக்காவை தட்டி போட்டுருங்க. நல்லா இந்த சுகர் சிரப் வந்து கொதித்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கணுங்க. கொஞ்சம் பிசுபிசுன்னு இருக்கணும். நம்ம டச் பண்ணி பார்த்தா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை போட்டுருங்க. இந்த சுகர் சிரப் வந்து ஹீட் வந்து அப்படியே இருக்கணும், அதனால மூடியை போட்டுருங்க. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்ட இந்த குலாப் ஜாமுன் டவ் இருக்குல்ல, அதிலிருந்து ஒரு பகுதியை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மீதியை வந்து ஆறி போகாமல் ஈரங்கிளாத்தையே போட்டலாம். இப்போ கைக்கு வந்து நெய் இல்லைன்னா ஆயிலை இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துகிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கினே பண்ணணுங்க. ஒரு 5-6 ரவுண்ட்ஸ் வந்து நல்லா 2 கையாலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி செஞ்சால் தான் பால்ஸ் வந்து ஆயிலில் போட்ட உடனே வெடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி கிராக்ஸ் இல்லாமல் வரணுன்னா இந்த பால்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ ஆனால் போதும். குலாப்ஜாம் வந்து பிகினர்ஸ் கூட பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். இப்போ எல்லா பால்ஸுமே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ இந்த பால்ஸ் மேலே கூட ஒரு ஈரங்கிளாத்தை போட்டுடலாங்க. போட்டுட்டா வெடிக்காமல் சாஃப்டாக இருக்கும், எல்லாத்தையுமே ஃப்ரை ஆகிற வரைக்கும். இப்போ டீப் ஃப்ரைக்காக எண்ணெயை போட்டுக்கலாங்க. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லைட்டாக சூடானால் போதும். இதுலேயே ஒரே வாட்டி போடாமல் ஒரு 10-12 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் எடுத்த கடாய் சைஸு பார்த்துக்குன்னு போட்டுக்கலாம். இப்போ மீதி இருக்கிற பால்ஸ் மேலே கூட ஈரம் துணியை போட்டுடலாங்க. இப்போ இந்த குலாப்ஜாம் பால்ஸை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. ஹை ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா மேலே வந்து கலர் வந்துடும், உள்ளே மாத்திரம் பச்சையாகவே இருக்கும். இப்போது இந்த கலர் வந்த பிறகு எல்லாத்தையுமே எடுத்துடலாங்க. எடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் போடும்போது ஆயில் வந்து கொஞ்சம் கம்மி ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. போட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லா பால்ஸையுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ சுகர் சிரப்பில் இந்த பால்ஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கலாங்க. சுகர் சிரப் வந்து ஒரு வேளை ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. சுகர் சிரப் வந்து சூடாக இல்லைன்னா குலாப் ஜாமுன் பால்ஸ் உள்ளக்கு அந்த சிரப் வந்து போவாதுங்க. இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்ட் குலாப் ஜாமுன் நீங்களும் பண்ணிடலாங்க. 1 மணி நேரம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த குலாப் ஜாமுன் பால்ஸ் வந்து சுகர் சிரப்பை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு டபுள் சைஸாக ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, கட் பண்ணும்போது எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சோ. கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ ஆகிட்டு நீங்கள் கூட இந்த பர்ஃபெக்ட் குலாப் ஜாமுனை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பாய் பாய்.